தண்ணீர் குட்டையில் குதிக்கிறான், அதன் மேலே தெளிக்க சிரிக்கிறான். அழுகிறான் அழுகிறான், உணவை கேட்டு அழுகிறான். ரசிக்கிறான் ரசிக்கிறான், அதை ஊட்டி விட்டு ரசிக்கிறான். சுவரில் நிறைய ஓவியங்களை வரைந்து காட்ட துடிக்கிறான். ஜன்னல் வழியே பொம்மைகளை கீழே வீசி சிரிக்கிறான். கிழிக்கிறான், அதை தூக்கி போட்டு சிரிக்கிறான். தண்ணீர் குட்டையில் குதிக்கிறான், அதன் மேலே தெளிக்க சிரிக்கிறான். அழுகிறான் அழுகிறான், உணவை கேட்டு அழுகிறான். ரசிக்கிறான் ரசிக்கிறான், அதை ஊட்டி விட்டு ரசிக்கிறான். சுவரில் நிறைய ஓவியங்களை வரைந்து காட்ட துடிக்கிறான். ஜன்னல் வழியே பொம்மைகளை கீழே வீசி சிரிக்கிறான். கிழிக்கிறான், அதை தூக்கி போட்டு சிரிக்கிறான். தண்ணீர் குட்டையில் குதிக்கிறான், அதன் மேலே தெளிக்க சிரிக்கிறான். அழுகிறான் அழுகிறான், உணவை கேட்டு அழுகிறான். ரசிக்கிறான் ரசிக்கிறான், அதை ஊட்டி விட்டு ரசிக்கிறான். சுவரில் நிறைய ஓவியங்களை வரைந்து காட்ட துடிக்கிறான். ஜன்னல் வழியே பொம்மைகளை கீழே வீசி சிரிக்கிறான். கிழிக்கிறான், அதை தூக்கி போட்டு சிரிக்கிறான். தண்ணீர் குட்டையில் குதிக்கிறான், அதன் மேலே தெளிக்க சிரிக்கிறான். அழுகிறான் அழுகிறான், உணவை கேட்டு அழுகிறான். ரசிக்கிறான் ரசிக்கிறான், அதை ஊட்டி விட்டு ரசிக்கிறான். சுவரில் நிறைய ஓவியங்களை வரைந்து காட்ட துடிக்கிறான். ஜன்னல் வழியே பொம்மைகளை கீழே வீசி சிரிக்கிறான். தள்ளு வண்டி தள்ளியே உருளை குட்டி வருகிறான். தள்ளி பொங்கல் ஓரமாய் செல்ல குட்டி போகணும். மேசைக்கடியில் ஓடுகிறான், ஒளிந்து கொண்டு சிரிக்கிறான். ஒரு சின்ன பொம்மையை ஏற்றியே தாத்தா கூட்டி செல்கிறான். தள்ளு வண்டி தள்ளியே உருளை குட்டி வருகிறான். தள்ளி
உருளை குட்டி சிரிக்கிறான். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? பிறந்த நாள் கேக்கு வாங்க கடைக்கு போச்சு. கடைக்காரன் காசு கேட்க அழுதிடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? பிறந்த நாளைக்கு நண்பர்களை அழைக்க போச்சு. கையில் இருந்த பலூனுடைய அழுதிடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? பிறந்த நாளில் மகிழ்ச்சியாய் ஆடி பாடிச்சு. நண்பர்கள் கேக்கு பூச அழுதிடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. குழந்தைகளே வாங்க, நாம இன்னைக்கு தின்பண்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? உருளை குட்டி இதை பாரு உருளை குட்டி. இந்த தின்பண்டத்தின் பெயரை சொல்லு உருளை குட்டி. சொல்லு உருளை குட்டி. கைமுறுக்கு இது கைமுறுக்கு. கைமுறுக்கு இது கைமுறுக்கு. தக்காளி குட்டி இதை பாரு தக்காளி குட்டி. இந்த தின்பண்டத்தின் பெயரை சொல்லு தக்காளி குட்டி. சொல்லு தக்காளி குட்டி. மிளகு பஜ்ஜி இது மிளகு பஜ்ஜி. மிளகு பஜ்ஜி இது மிளகு பஜ்ஜி. கத்திரி புஜ்ஜி இதை பாரு கத்திரி புஜ்ஜி. இந்த தின்பண்டத்தின் பெயரை சொல்லு கத்திரி புஜ்ஜி. சொல்லு கத்திரி புஜ்ஜி. தட்டை வடை இது தட்டை வடை. தட்டை வடை இது தட்டை வடை. காளானன்னா இதை பாரு காளானன்னா. இந்த தின்பண்டத்தின் பெயரை சொல்லு காளானன்னா. சொல்லு காளானன்னா. அதிரசம் இது அதிரசம். அதிரசம் இது அதிரசம். வெங்காய புஜ்ஜி இதை பாரு வெங்காய புஜ்ஜி. இந்த தின்பண்டத்தின் பெயரை சொல்லு வெங்காய புஜ்ஜி. சொல்லு வெங்காய புஜ்ஜி. லட்டு லட்டு இது லட்டு லட்டு. லட்டு லட்டு இது லட்டு லட்டு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி அடம் பிடித்தது வாவா. சாப்பிடத்தான் மாட்டேன் என்று அழுகுது பார் வாவா. ஓஹோ இப்போ வந்துடுவியா பூச்சாண்டி வாவா. அம்மா பூச்சாண்டி வேணாம்.
ஐந்து உருளை குட்டிகள் துள்ளி குதித்தது. ஒன்று கீழே விழுந்தது, தலையில் அடியில் பட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது கூடாது கூடாது, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. நான்கு உருளை குட்டிகள் துள்ளி குதித்தது. ஒன்று கீழே விழுந்தது, கையில் அடிபட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது கூடாது கூடாது, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. மூன்று உருளை குட்டிகள் துள்ளி குதித்தது. ஒன்று கீழே விழுந்தது, காலில் அடியில் பட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது கூடாது கூடாது, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. இரண்டு உருளை குட்டிகள் துள்ளி குதித்தது. ஒன்று கீழே விழுந்தது, காலில் அடியில் பட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது கூடாது கூடாது, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. ஒரு உருளை குட்டி மட்டும் துள்ளி குதித்தது. அதுவும் கீழே விழுந்தது, முதுகில் அடியும் பட்டது. அம்மா உருளை டாக்டரை அழைக்க டாக்டர் மாமா சொன்னாரு, இனி எந்த உருளை குட்டியும் கட்டிலில் குதிக்க கூடாது. கூடாது